வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழைப்பழத்தோட வாழை இலையோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பைமோட் இந்த அப்ளிகேஷனை அந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பைமோட் ஆன்லைன் ஷாப். ஓகே, இந்த பைமோட்டில் நம்ம திங்ஸ் வாங்கினோம்னா மற்ற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாதிரி, இந்த மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கில் பண்ணுற மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்கிது. ஓகேங்களா. இப்போ வாழைப்பூவோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாழைப்பூவில் என்னென்ன விதமான நன்மைகள் இருக்குன்னா, வாழைப்பூ சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க இந்த கிட்னியில் இருக்க இதெல்லாம் சரியாக போகணும்னு சொல்கிறாங்க. வாழைப்பூ வாரத்துக்கு ஒரு முறை சேர்த்துக்கணும். அப்படி சாப்பிட்டோம்னா நம்ம இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. கர்ப்பிணி பெண்கள், கருவுற்ற பெண்கள் இவங்கெல்லாம் அதிகமாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் என்ன, சுறுசுறுப்பு தன்மையை இந்த வாழைப்பூ சாப்பிட்டோம்னா சுறுசுறுப்பு தன்மை அதிகமாகுது. இந்த வாழைப்பூ சாப்பிட்றதுனால இதெல்லாம் நடக்குது. அடுத்து வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள்லாம் நடக்குதுன்னா, வாழை இலையை சாப்பிட்றதுனால நமக்கு அதிகமாக செரிமான சக்தி சீக்கிரமாக செரிமானம் வைக்கும். வாழை இலையை நம்ம எதுவுமே சில டைம் நம்ம தட்டில் சாப்பிட்றதுக்குள்ள அதில் கிருமி இருக்கலாம். ஆனால் வாழை இலை சாப்பிட்றது சும்மா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சாப்பிட்டா கூட போதும். அதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. வாழை வைக்கும் வாழை இலை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்படி என்ன இதில் இருக்குன்னா, இதில் பாலிஃபினால்கள் அதிகமாக இருக்குது. இதில் என்னன்னா, இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட். காற்று மாசுபாடு, புகைப்பிடித்தல் போன்றவற்றிலிருந்து நம் செல்களை சிதைக்கும். இதய நோய், புற்றுநோய், விரைவாக மூப்படைதல் போன்றதுக்கு எதிராக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் செயல்படுது. இந்த வாழையில சாப்பிட்டோம்னா அவ்வளோ சத்துக்கள் நிரம்பியிருக்கு. அடுத்து என்ன, வாழைப்பழம் அது முக்கியமாக செவ்வாழைப்பழம் டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இந்த நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகுது. வாழைப்பழம் தினமும் ஒன்று சாப்பிட்லாம். நம்ம டெய்லி ஒன்று சாப்பிட்டோம்னா நம்ம என்னது, நம்ம போய் டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக உள்ளதோடு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, இரும்பு சத்து, மெக்னீசியம், சோடியம் இந்த சத்துக்கள்லாம் அதிகமாக இந்த வாழைப்பழத்தில் இருக்குது. அப்புறம் இந்த வாழைப்பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது. கற்பூரவள்ளி, நேந்திரன், பச்சைநாதன், பூவன், செவ்வாழைப்பழம், ரஸ்தாளி, ரோபஸ்டா, மலை வாழைப்பழம். இது இந்த பழத்தை ஏதாவது ஒரு பழத்தை டெய்லி சாப்பிட்டோம்னா நம்ம பெருங்குடலை சுத்தமாக வைத்து ஆரோக்கியமாக இருக்கலாம். இது மாதிரி வாழைப்பழம், வாழை இலை சாப்பிட்டு நலமோடு இருப்போம்.